Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் செஞ்சு காட்ட போறேன். இந்த சாம்பார் சாதம் செய்யிறதுக்கு நான் தனியா மசாலா பொடி ஒன்னு அரைச்சு போட போறேன். அதுதான் இந்த சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார் சாதம் செய்யிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம். அந்த பொடி தான் சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ என்னென்ன பொருள் எடுத்துர்க்கோன்னு பார்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ஸ்மெல் வர வரைக்கும். இதே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதிலே வறுத்த எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா பொடி அரைச்சின்னு வந்தாச்சு. 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு இப்போ தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இது குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசி குக்கரில் சேர்த்தாச்சு. இதில் 2 கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்துருந்தேன். இந்த டம்ளரில் நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச புளியை ஊற வச்சுக்கலாம். பண்ணியாச்சு. இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். நம்ம இதுலேயே காஞ்ச மிளகாய் ஒன்று. இப்போது இதை எடுத்து நம்ம சாதத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த அரைச்சி போட்ட மசாலா பொடி ஸ்மெல் சூப்பராக வருது. அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. பாருங்கள் சாம்பார் சாதம் எவ்வளோ குலைவாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.